வணக்கம், வெல்கம் டு மகிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு தாங்க. கோயம்புத்தூரில் கோகுலம் பார்க்கு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய உணவுப் பொருட்கள் மீட்டுருவாக்கம் அப்படின்ற கான்செப்ட் எடுத்துகிட்டு டேன் மில்லட் ஃபவுண்டேஷன் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. சிறுதானிய உற்பத்தியில் பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கணுன்றது அவரோட பெரிய நோக்கம். அதை பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணியும் கொண்டு வந்துட்டுருக்காரு. அதில் ஒன்று தான் இன்டர்நேஷ்னல் மில்லட் பிஸ்னஸ் கான்க்ளேவ். இங்கே யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியா, கனடா, ஜப்பான், ஸ்ரீலங்கா இந்த நாடுகளில் உள்ள தமிழ் வர்த்தகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே கலந்துட்டு சிறப்பிச்சாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் தயார் பண்ணுற உணவுப் பொருட்களுக்கு ஒரு தனி அங்கீகாரம் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. மலேசியாவில் தமிழ் வர்த்தக சங்கம் சார்பாக மில்லர் பிஸ் என்ற இ-காமர்ஸ் தளத்தை இன்றைக்கி லான்ச் பண்ணாங்க. அதில் உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உணவுப் பொருட்களை, அதுவும் சிறுதானிய உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க இந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் மகிழ் ஃபுட்ஸில் தயாரிக்கிற உணவுப் பொருட்களை நாங்கள் காமிச்சோம். அவங்க ரொம்ப அருமையாக பேக்கிங் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கும் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே ஒரு பெண் தொழில் முனைவோர்களாகவும் விவசாயிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இதில் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ்க்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங், அதுக்கு பேக்கிங்க்கு உண்டான FSSI நாம்ஸு, MSME சர்டிஃபிகேட் வாங்குறது, MSMEயோட லோன்லாம் எப்படி வாங்குறது அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸையும் இங்கே கொண்டு கூப்பிட்டு பேச வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தளத்துக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. நிறைய விஷயங்களை கற்றுக்கிடவும் முடிஞ்சிச்சு. இதில் கனரா பேங்க்லேருந்தும் வந்திருந்து லோன் பர்பஸுக்கு எப்படி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டேன் மில்லட் ஃபவுண்டேஷன் மிஸ்டர் சுந்தர். மலேசியா தமிழ் வர்த்தகத்தை சேர்ந்த உறுப்பினர்களோட கலந்துரையாடும் போது நம்ம பொருட்களை மீட்டு உருவாக்கம் செய்து கொண்டு போகிறது தான் எங்களோட நோக்கம். அடுத்த 3 மாதத்துக்குள்ளே டேன் கார்ட் அப்படின்றது மூலமாக நம்ம பொருட்களை எல்லாம் ஒரே இதில் தனித்தனியாக வாங்காமல் டேன் கார்ட்டுன்ற ஒரு தளத்தின் மூலமாக நம்ம பொருட்களை வாங்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. விரைவில் இந்த இதில் கலந்துக்கிட்ட எல்லாரோட பொருட்களும் தரமானதாக இருந்தால் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு உற்பத்தியாளர்களும் நம்ம பொருட்களை தயார் பண்ணும்போது நம்ம பொருட்கள் உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கணும், எங்கேயும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற கான்செப்டில் நம்ம தயார் பண்ணோம்னா நம்மளை ஜெயிக்க யாருமே இல்லைங்க. அதனால் உங்கள் பொருட்கள், நீங்கள் தயார் பண்ணுற பொருட்களில் எப்பயுமே குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம எங்கேயும் துணிஞ்சு நிற்கலாம். இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 136 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுற ரா ஃபுட்ஸ் ஃபவுண்டர் திருமதி பிரியா அவர்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். காலையில் டீ பிரேக்கில் பார்த்தீங்கன்னா ரிவைவல் ஃபுட்ஸோட மில்லட் மிக்ஸோட சாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மத்தியான லஞ்சும் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ ஒரு அருமையான லஞ்சை யாருமே எதிர்பார்க்கல. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூப்புலேருந்து பிரியாணி வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. லஞ்ச் பிரேக் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்துச்சுங்க. நரசூஸ் காஃபியோட MD திரு சுர்தீப் அவர்கள் ஒரு புது ப்ராடக்டையும் லான்ச் பண்ணாங்க. அதாவது நம்ம சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி மில்லட்ஸை கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே இருப்போம். அந்த சின்ன குழந்தைகள் சாப்பிட்ற மாதிரி ராகியில் சாக்கோஸ் மாதிரி பண்ணி ஒரு புது ப்ராடக்டை லான்ச் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதை மத்தியானம் டீ பிரேக் அப்போ எல்லாருக்கும் சாம்பிள்ஸ் கொடுத்தாங்க. இந்த தருணத்தில் இவ்வளோ பேர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு பிஸ்னஸ்க்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றதையும் ஏற்பாடு செய்து கொடுத்த டேன் மில்லட் ஃபவுண்டேஷனுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.